Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 12th ஸ்டாண்டர்டுக்கான கெமிஸ்ட்ரி குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான வெரி இம்பார்ட்டன்டான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஸோ பயாலஜி எக்ஸாம் எல்லாரும் சூப்பரா எழுதி இருப்பீங்க. ஸோ பயாலஜி எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் வரும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 2 நாள் டைம் இருக்குது. ஈஸியா படிக்கலாம், நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஒருவேளை நீங்க இது வரைக்கும் மிட் டர்ம் எக்ஸாம்க்குலாம் நான் ஒழுங்கா படிக்கல, ஸோ நான் இப்பதான் குவார்ட்டர்லிக்கு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன், எனக்கு ஒரு 70க்கு ஒரு 60 ப்ளஸ் மார்க் எடுத்தா கரெக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ இந்த வீடியோ பாருங்க. நான் 70 அவுட் ஆஃப் 70 எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் நான் மற்ற சப்ஜெக்ட்லாம் சொல்லியிருப்பேன், மேக்ஸ்லாம் நான் ஷுவராக சொல்லியிருப்பேன் நீங்கள் 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கலாம் இந்த கொஷினை படித்தானு. பட் நான் கெமிஸ்ட்ரிக்கு அப்படி சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை கம்பல்சரி கொஷின் லிட்டில் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து 5 மார்க் செக்ஷனுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்பினேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க்கை கம்பைன் பண்ணி தான் மெஜாரிட்டி ஆஃப் 5 மார்க் இருக்கும். அந்த கம்பைன் பண்ணுற கொஷினையுமே டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து ஐம் நாட் ஷுவர் 70 அவுட் ஆஃப் 70க்கு, பட் ஷுவராக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70க்கு 60 ஆர் 65 ப்ளஸ் வந்து ஈஸியாகவே எடுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் 2 நாள் இருக்குது. இன்றைக்கே பார்த்திங்க அப்படின்னா புக் பேக் 1 வேர்டை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா 15 1 வேர்டில் உங்களுக்கு நான் ஃபிசிக்ஸே பார்த்துருந்தேன், ஒரு நிறைய டிஸ்ட்ரிக்ட்டில் 13-14 கொஷின் வரைக்குமே புக் பேக் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் புக் பேக் 1 வேர்டு ஒரு 12 13 14 கொஷின் கிட்ட வந்துடும். ஸோ அதனால் புக் பேக் 1 வேர்டை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்குக்கு இப்போ நான் சொல்கிற கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வருஷம் புக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை வாங்கி இந்த வருஷம் புக்கை வச்சு தான் நான் எடுத்தேன். ஸோ நானே எழுதுனது. ஸோ கொஷின் நம்பர் தான் எடுத்திருக்கேன். ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருமே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த கொஷின் நம்பரை கரெக்டாக உங்கள் புக்கில் மார்க் பண்ணிவிட்டு அந்த கொஷின்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இதுக்கான கொஷின்ஸ் வித் ஆன்சரோடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கொஷின் வித் ஆன்சரோடைய பிடிஎஃப் எஸ் ஐ ஹாவ் வித் கீ ஆன்சரோடு இருக்குது. ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகேவா? அண்டு இது இம்பார்ட்டன்ட் கொஷின், ஓகே நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நீங்கள் டியூஷன் எடுக்கிறீங்கிறது தெரியாது, ஸோ எப்படி உங்கள் டியூஷனில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. எஸ், நான் 12th ஸ்டாண்டர்டுக்கு மேத்தமெட்டிக்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு டியூஷன் எடுக்கணும் ஆன்லைனில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டியூஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 1 மெட்டாலர்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் இருக்கும். ஃபஸ்ட் 1 வேர்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஆன்சர் த ஃபாலோவிங். அதில் கொஸ்டின் நம்பர் 1 2 5 6 8 9 10 12 13 15 இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின்ஸு. அதே மாதிரி யூனிட் 2 பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1 இதில் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸில் 1 3 4 5 6 7 8 9 13 14 15 18 ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின்ஸு. அதே மாதிரி யூனிட் 3 பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2ல் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸில் 1 3 5 6 7 10 11 12 13 15 19 21. அதே மாதிரி யூனிட் 4 டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸு. ஸோ இதில் ஆன்சர் த ஃபாலோவிங்கில் 1 3 5 6 7 9 11 13 15 22 26 27 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 6 உங்களுக்கு 5 கிடையாது, சிலபஸில் தெரியும்னு நினைக்கிறேன். யூனிட் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு கிடையாது. யூனிட் 6 சாலிட் ஸ்டேட் விச் இஸ் திட நிலைமை. ஸோ இதில் அந்த டிஃபெக்ட் எஃப்சிசி பிசிசி எஸ்சி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ கொஷின் நம்பர் 1 2 3 5 6 7 8 9 11 12 13 14 15 16 24 தான் ஐ திங்க் ஃப்ரங்கல் டிஃபெக்ட் அண்ட் ஆல்சோ ஷார்ட் கீ டிஃபெக்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே, ஓகே? ஸோ இது போல் அந்த கால்குலேஷன் ஆஃப் இந்த பேக்கிங் எஃபிசியன்சி கால்குலேட் பண்ணது ஃபார் எஸ்சி பிசிசி எஃப்சிசிக்கானது. அடுத்தது யூனிட் 7 கெமிக்கல் கெனட்டிக்ஸ். ஸோ இதில் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸில் கொஷின் நம்பர் 1 2 4 5 9 13 14 16 17 18 23 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. யூனிட் 8ல் அயோனிக் ஈக்லிபிரியம். ஸோ இதில் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸில் கொஷின் நம்பர் 1 2 9 10 11 12 13 14 16 20 24 25 இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் யூனிட் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈதர்ஸ். ஸோ இதில் ஷார்ட் ஆன்சர் கொஷினில் 3 4 7 9 10 11 12 13 15 16 1 minute 19 21 23 25 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 12 கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்டு கார்போசிலிக் ஆசிட்ஸ். ஸோ இதில் 1 3 5 7 8 10 15
ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு ஃபார் யுவர் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2025. உங்களுக்கு தனியாக ஒரு வேலை இதெல்லாமே நான் காம்பினேஷன் ஆஃப் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது. ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை ஒரு சில நேரத்தில் ஒரு கொஷின் 2 மார்க்கில் கேட்பாங்க, அதே கொஷின் ஒரு சில நேரத்தில் 3 மார்க்கில் கேட்பாங்க, சில நேரம் ரெண்டையும் சேர்த்து வச்சு 5 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து லைக் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் தனியாகவும் 5 மார்க் தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா மஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் அப்லோட் த வீடியோ. அண்ட் இஃப் யூ வாண்ட் திஸ் PDF, இந்த கொஷின் நம்பர் எழுதியிருக்கு அந்த PDF வேணும் அப்படின்னா இஃப் பாசிபிள் ஐ வில் கிவ் த லிங்க் இன் மை டிஸ்கிரிப்ஷன், செக் பண்ணிக்கோங்க. இஃப் நாட் பாசிபிள் ஐ வில் ஷேர் திஸ் PDF on my WhatsApp சேனல். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.